எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன், கோகுல இந்திரா போன்ற மூத்த தலைவர்கள் பேசத் தொடங்கியுள்ளதன் மூலம் மீண்டும் அதிமுகவில் புயல் வீசத் தொடங்கியிருப்பதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டுவரப்பட்டது தொடர்பாக கோவை அருகே முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சங்கத்தால் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியை தான் புறக்கணிக்கவில்லை என்றும் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததால் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள், வர அழைப்பதலை. ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படமும் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி, நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு விழா கட்சி சார்பற்று நடத்தப்பட்டதால் அங்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் விளக்கமளித்தனர். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்தில் இருந்தே அக்கட்சியில் பயணித்து வரும் செங்கோட்டையன் 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக அதிமுக ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் முதல்வரானார். அந்த தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு செங்கோட்டையன் வென்றார். அதன் பின்பு அதிமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தொடர்ந்து 9 முறை போட்டியிட்ட செங்கோட்டையன் 8 முறை வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் அதிமுகவில் சீனியர் தலைவரான செங்கோட்டையனுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. SP வேலுமணி, தங்கமணி ஆகியோருக்கு கொடுக்கப்படும் முன்னுரிமை தனக்கு கொடுக்கப்படுவதில்லை என்ற ஆதங்கமும் செங்கோட்டையனிடம் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தன்னை விட ஜூனியரான எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதிலிருந்தே இந்த பிரச்சனை தலைதூக்க தொடங்கியிருந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளில் இப்பிரச்சனை பூதாகரமாகி உள்ளது. செங்கோட்டையன் பிரச்சனைக்கு இடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் தன்னை கட்சியினர் புறக்கணிப்பதாக சென்னையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் பேசத் தொடங்கியுள்ளதன் மூலம் மீண்டும் அதிமுகவில் புயல் வீசுவதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்து உள்ளது. இது சசிகலா, TTV தினகரன் வசம் அதிமுகவை ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறதோ என்று எண்ண தோன்றுவதாகவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதிமுகவின் உட்கட்சி பூசல்களுக்கு இடையே அக்கட்சியின் இரட்டை இலை சின்னமும் ஊசலாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகளின் விசாரணை முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்று சூரியமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் அதிமுகவுக்குள் நிலவும் இந்த ரணகளம் அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் கட்சிக்குள் வீசும் புயலை எடப்பாடி பழனிசாமி எப்படி தடுத்து நிறுத்துவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.